அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் தங்களுக்கு 7.5 சனியில் இதுவரை ஜென்ம சனியாக இருந்தவர் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் மார்ச் 6ஆம் தேதி. ஆக உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. உடல் நிலை பராமரிப்பில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். குடும்பத்தில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வந்தால் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. பிள்ளைகள் வழியில் சிறிது சுப செலவுகள் தங்களுக்கு ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே நிதானம் தேவை. சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். உறவினர்களுடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தோன்றி மறையும். பேச்சில் கவனம் தேவை. சுபகாரிய முயற்சிகள் தற்சமயம் நிறைவேறும். பண வரவுகள் சுமாராக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் பழகும் நபர்களிடம் தாங்கள் எச்சரிக்கையாக பழகுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு சங்கடங்களை தாங்கள் எதிர்கொள்ள நேரிடும். கவனம் தேவை. எதிர்பார்த்த கடன் உதவிகள் தாமதப்பட்டாலும் தக்க சமயத்தில் கிடைக்கும். அரசு வழியில் தோன்றிய பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் ஓரளவு குறையும். ஏறத்தாழ எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்க பெற்றாலும், பதவி உயர்வு கிடைக்க பெற்றாலும் கூட வேலை பளு அதிகரிக்கும். அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து குடிகொள்ளும். சிலர் 7.5 சனி என்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்ல நேரிடலாம். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் உயரும். இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதாரம் உயரும். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். மக்களின் ஆதரவும் அன்பும் தங்களுக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பது கடினம். கலைஞர்களை பொறுத்தவரை வாய்ப்புகள் சுமாராக அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை தாங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கலை நிகழ்ச்சிகளுக்காக அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பெண்களுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் கூடும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். வரவுக்குள் செலவு செய்து பழகுங்கள். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் சிறிய தடைகள் தாமதங்களுக்கு பின் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை உண்டாகக்கூடிய காலம். படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. கும்பராசினருக்கு 2.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படுகிறது. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.